16 மே 2026 பாஸ்கா காலம் 6ஆம் வார சனி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 23 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை என்னுடைய திருப்பலியிலும் அக்கறை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து செபிக்கிறேன். இன்றைய நாள் மரியனுடைய அருமையான குணமான எளிமையை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மரியா எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் புகழை நாடவில்லை, பதவியை நாடவில்லை, பெயரை நாடவில்லை, மதிப்பை நாடவில்லை. ஆண்டவரை மட்டுமே நாடினார். அவர் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் இன்று அந்த எளிமையை தேர்ந்தெடுத்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை நாம் சென்றடைய வேண்டும். இன்றைய நாளில் நாம் தூய புனித ஆண்ட்ரூ டெபோலோ அவர் இயேசு சபையினுடைய மறைசாட்சியும் வித்துவானியாரின் அப்போஸ்தலருமாக அவர் ஆன்மாக்களை வேட்டையாடுபவர் என்றும் அறியப்படுகின்றார். இவருடைய வாழ்நாளில் இவர் ஆண்டவரிடத்தில் கொண்டிருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் இறைவன் மீதான முழுமையான ஒரு தேவ அழைத்தலையும் உணர்ந்து ஆண்டவருடைய காதுகளையும் மூக்குகளையும் நாவையும் கண்களையும் பிடுங்கி எறிகிறார்கள். மறைசாட்சியாக வாழ்கின்ற இந்த வேளையில் ஆண்டவருக்காக தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தி இறை புகழை பாடி இறைவனுக்காக மரித்து இன்றைய நாளில் இறைவனுடைய சேர்ந்து புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவருடைய பரிந்துரையோடு நாம் ஜெபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவன் ஏற்று நமக்கு அருளி இன்றைய நாளை இன்னும் அதிக அளவில் இறை உருவில் நாம் வாழ்ந்திட அழைக்கப்படுகின்றோம். இறைமகன் இயேசு பல விஷயங்களை உருவகங்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய போதனையை வைத்தார். எவ்வாறெனில் மக்கள் புரிந்து கொள்வதற்காக உருவகங்களை பயன்படுத்தினாரோ தவிர மக்களுடைய மத்தியில் எந்த விதமான பிளவை கொண்டு வர அல்ல. சாதாரண மக்கள், விவசாயம் செய்கின்ற அந்த மக்கள், அதனால்தான் தன்னுடைய உருவகங்களுக்கு அவர் பயன்படுத்திய பெரும்பாலும் விவசாய பொருட்களாக விதை, மரங்கள், இது போன்று மீன்பிடி தொழிலை வரை சார்ந்ததாகவும் இருக்கும். எல்லோருமே இயேசுதான் மெசியா என்று நம்புகிறார்கள். ஏனென்றால் அவர் செய்த புதுமைகள் இறை வார்த்தை எடுத்துரைக்கின்ற விதமானது ரோமைய பேரரசை எதிர்க்கின்ற ஒரு விதமாக இருக்கின்றது. இவ்வார்த்தை எடுத்துரைக்கின்ற விதம் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு மக்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். தந்தையை மறக்கவில்லை, மாறாக தந்தை அனுப்பியவர் துணையாளர் என்று மக்கள் நம்புமாறு சூழ்நிலையானது ஏற்படுத்தப்பட்டது. இருந்த போதிலும் தன்னுடைய அன்பை இந்த உலகிற்கு அளிக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதுடைய பயன் என்ன என்று பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கின்ற அனைவருடைய மனதிலும் எழக்கூடிய சிந்தனைகளாக இருக்கின்றது.
அதிலும் குறிப்பாக இந்த உலக முடிவில் நாம் எங்கு செல்கிறோம், வாழ்க்கை இருக்கிறதா, ஆன்மா எங்கு செல்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோமானால் தந்தை இடத்தில் நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய போதனைகளாக இருக்கின்றது. தந்தைக்கும் இயேசுவுக்கும் நிலவுகின்ற இந்த உறவு தனித்தன்மை வாய்ந்தது. இயேசு தம்மை பற்றி அறிவித்ததிலிருந்து நாம் அவருக்கும் தந்தைக்கிடையே நிலவுகின்ற உறவை ஓரளவு புரிந்து கொள்கின்றோம். அதனால் முழு பொருளையும் நமக்கு தெரிவதில்லை. எனவேதான் கடவுள் என்றால் மறைபொருள் என நாம் ஏற்கின்றோம். நம்முடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. நம்முடைய அகக்கண்களும் கடவுளை மங்களாகத்தான் அறிய முடிகிறது. ஆனால் இயேசு தம்மை கடவுளுடைய முகம் என்று அறிமுகம் செய்யப்படுகின்ற போது அந்த தந்தை மகனுடைய உறவானது எவ்வாறு விளக்கி கூறுகிறார், அவ்வாறே நாம் புரிந்திட வேண்டும். இவ்வுலக அனுபவத்தின்படி மகன் பிறப்பதற்கு தந்தையின் ஒத்துழைப்பு வேண்டும். உயிரியல் தத்துவங்கள் படி அந்த ஒத்துழைப்பை நாம் விளக்க முடியும். இயேசு தந்தையிடமிருந்து புறப்பட்டு வருவதை நாம் அறிவியல் பாணையில் புரிந்திட இயலாது. மாறாக இயேசு தமக்கும் தந்தைக்கிடையே உறவுகின்ற விளைவை இருக்கின்ற பொழுது, அந்த உறவை விளக்குகின்ற பொழுது அதை நாம் இறையியல் பார்வையில் தான் காண வேண்டும். ஆக இயேசு தம் தந்தையிடமிருந்து புறப்பட்டு வருவதாக கூறியதோடு நாம் கடவுளோடு இணை பிரியா விதத்தில் ஒன்றித்திருப்பதையும் குறிப்பிடுகிறார். இயேசுவை காண்போர் கடவுளை காண்கின்றனர். உலகில் தாம் மாற்ற வேண்டிய பணியை முடித்து இயேசு தந்தையின் விருப்பப்படி தன் உயிரையே மக்களுக்கு மீட்பிற்காக பலியாக்குகின்றார். நம்மோடு தங்கியிருந்து நம்மை வழிநடத்திய தூய ஆவி இயேசு அனுப்புவதாக வாக்களிக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு எல்லா காலத்தில் நம்மோடு இருப்பதாக உறுதி தந்ததாகவே இயேசு தந்தையோடு இணைந்திருப்பதைப் போல நம்முடனும் இருந்து நமக்கு வழிகாட்டுகின்ற ஒளியாக இருக்கின்றார். அவருடைய பெயரால் நாம் எதை கேட்டால் அவர் நமக்கு தருவார் என்ற நிலையில் நாம் தொடர்ந்து இறைவனுடைய பாதத்தில் நிழலில் வாழ்வும். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, 6ஆம் வாரத்தினுடைய இறுதியில் பாஸ்கா காலத்தினுடைய இறுதி காலகட்டம் இருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஒன்றைத்து இந்த நாளில் ஜெபிக்க அமைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, இந்த நாளில் நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து விதமான புதிய கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக தந்தைக்கும் உமக்கும் இருக்கின்ற உறவை இன்னும் அதிக அளவில் புதுப்பித்து அதை எங்களுக்கு அறிய செய்தீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். வெறும் உருவகங்கள் வழியாக எங்களிடம் பேசிய ஆண்டவராக இருந்து அந்த உருவகங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற பொருளாக தேர்ந்தெடுத்து அதன் வழியாக நீர் முறையிட்டீரே, போதித்தீரே. அதற்காக பக்க நன்றி கூறுகிறோம். அந்த பாடங்கள் இன்னும் அதிகாலையில் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற உறவிற்கு அழைத்து செல்கின்றது. அந்த நிலையில் தொடர்ந்து நாளை நாங்கள் அருமையான விதத்தில் செலவிட, உமது பிரசனத்தில் வாழ்ந்திட, உம்மை போல் நாங்கள் மாறிட எங்களுக்கு உதவியாக வாரும். இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களிடத்தில் நீர் எங்களோடு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வலிமையில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு துணையாக தூய ஆவியாளரை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தள்ளோம். அன்றைய நாளில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் உம்முடைய திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதித்து எல்லா விதமான கிருபை எங்களுக்கு புரிந்தருளும். இன்றைய நாளில் நாங்கள் உமது பெயரால் கேட்கின்ற அனைத்து ஜெபங்களையும், எங்களுடைய குடும்ப தேவைகள், சமூக தேவைகள், எங்களுடைய மாநில தேவைகள், உலக தேவைகள், உலகத்திற்கு தேவையான அமைதி, இவை அனைத்தையும் அன்பின் கருணையாக எங்களுக்கு அளித்தரலாம். ஆண்டு இருக்கிறீர், உம்மீது இருக்கின்ற நம்பிக்கை உறுதியானது, நிலையானது உணர்ந்து உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பித்த ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஏற்று எங்களை வழி நடத்தி காத்திரலாம். பாஸ்கா காலத்தினுடைய இறுதி காலங்களில் ஆண்டு இயேசுடைய விண்ணேற்றத்தை நாங்கள் சந்திக்க போகின்ற இந்த வேளையில் எங்களை ஆசீர்வதித்து விண்ணகம் செல்வது, ஆண்டவரோடு இணைவது என்பதற்கு அர்த்தமாக எங்களுடைய பாவ நிலையை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திரலாம். இயேசுவே, எங்களோடு இருந்து வழி நடத்தும் மரியன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும். ஒவ்வொரு நாளும் மே மாதத்தான் ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் இது ஒன்றாக இணைத்து உங்கள் திருமணம் எங்களுக்காக பரிந்து பேசும்.
நீர் இருக்கின்ற நம்பிக்கையில் இன்றைய நாளில் நாங்கள் உமது பிரசனத்தில் செலவிட உம்மோடு வாழ்ந்திட எம்மை வழி நடத்தி காத்தரலும். அவர்கள் நிறைந்த முறையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, முடித்திரு வயிற்று கனியாக இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.